தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிவேகமாக காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிவேகமாக காற்று வீசக்கூடும் என்பதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும், படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைக்கவும் மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்க வாசகம், வணக்கம். அதிவேக காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தமிழக கடற்கரை மற்றும் மன்னார் வளைகுடா, குமரின் பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், அதிகபட்சமாக மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி நாட்டுப்படகு மீனவர்கள் வருகிற 29ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும், மீன்பிடி கலன்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், நாலுவேதபதி, வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட கோடிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையோரங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வழங்கியமைக்கு நன்றி மாணிக்க வாசகம்.